இது நம்ம தேடிட்டு இருந்த அந்தோணி தானே? ஆமா மேடம். இவனை ஆள காணோம் நம்ம தேடிட்டு இருந்தோம். ஆனா இப்படி கொலை பண்ணி போட்டிருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, இவனை யார் முதல்ல பார்த்தது? நாய் ஒண்ணு நேத்து ராத்திரியில இருந்து குலைச்சிக்கிட்டே இருந்ததான். அது எதையோ ஒண்ணு பிடிச்சி இழுத்து போட்டிருக்கு. அதை பால் ஊத்துற பையன் பாத்துருக்கான் மேடம். காலு தெரிஞ்சிருக்கு. பால்காரன் உடனே தகவல் கொடுத்தா மேடம். எஸ் சக்திவேல், போன விஷயம் என்னாச்சு? மேடம், இந்த போட்டோ மார்பிங் போட்டோ மேடம். சாதாரணமா இல்ல மேடம், இது பெரிய ப்ராசஸ். ஆனா குற்றவாளியோட அவுட்லைன் கிடைச்சிருச்சு மேடம். ஓ, யாரு? உங்களால கெஸ் பண்ண முடியாத ஒரு நபர். சரி, யாருன்னு சொல்லுங்க. நீங்க யாரையோ பத்தி எங்கிட்ட கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னோட வீடு சார். நீங்க கேக்குற சுந்தர பத்தி எனக்கு தெரியாது சார். சாரி சார், என்னோட ஃப்ரெண்டு தப்பா அட்ரஸ் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஐ எம் ஜெயின், பிரைவேட் டிடெக்டிவ். ஹலோ சார். ஹலோ. என்னோட ஃப்ரெண்டு வந்து LIC ஆபீசர் சார். இட்ஸ் ஓகே. ஓகே சார், நான் வரேன். பை பை. என்னாச்சு? அவன் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். நினைச்சேன்டா, நினைச்சேன். என்ன முட்டாளாக்க பாக்குறாங்களா எல்லாரும்? என்ன முட்டாளாக்க பாக்குறாங்களா? ரெஸ்டாரண்ட்ல வந்து சாதுரியா கிட்ட உங்க வண்டி எடுங்கன்னு சொல்லும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன்டா, இவன் ஏதோ ஃப்ராட் கேரக்டர்னு. அது எப்படிடா அந்த கார் சாதுரியாதுன்னு கரெக்டா வந்து கேக்குறான்? அப்பவே யோசிச்சேன்டா, அப்பவே யோசிச்சேன். ஆனா ஒரு டிடெக்டிவ்க்கு சாதுரியாவோட எப்படி லிங்க்? எப்படிடா லிங்க்? இந்த பொண்ணுங்களே இப்படிதான் காதலிச்சவனை நம்ப வச்சு ஏமாத்திடுவாங்க. ஸ்கூல் பீரியட்ல அந்த சமீனா உன்னை ஏமாத்தினத இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எப்படிடா எப்படிடா சமீனாவை மறக்க முடியும்? எல்லாருக்குமே ஸ்கூல் பீரியட்ல ஒரு லவ் வருண்டா. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்மளையும் ஒரு பொண்ணு ஆதரிக்கிறாளேன்னு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருண்டா. அந்த சந்தோஷ விதை அப்படியே வளர்ந்து விருட்சமா பெருகி அமோகமா ஒரு குடும்ப அந்தஸ்துக்கு வாழ்க்கையை கொண்டு வரும். அந்த நம்பிக்கை தான் காதலிக்கிறவங்களுக்கு முதல்ல மனசுக்குள்ள வரும். டேய், ஆனா அதுக்கு ஒரு துரோகம் நடத்தா, அந்த காதலை கொச்சப்படுத்திட்டா நொறுங்கிடுவோம் இல்லையா? நான் உயிருக்கு உயிரா காதலிச்ச ஷபீனா என் கண்ணு முன்னாடியே இன்னொருத்தர் கூட படுத்திருந்தத பார்த்தப்பவே முடிவு பண்ணிட்டேன். எஸ், பொண்ணுங்க எல்லாருமே ஆம்பளைங்களை ஒரு விளையாட்டு பொருளாதான் பாக்குறாங்க. எஸ், விளையாட்டு பொருளாதான் பாக்குறாங்க. யாரோ ஒரு பொண்ணு உன்னை ஏமாத்தினாங்கிறதுக்காக எல்லாரையும் நீ அப்படி நினைக்க கூடாது. கரெக்டா கரெக்டா. அதுக்காக தான் ஒவ்வொரு வாட்டியும் பொண்ணுங்க கிட்ட அன்பா பழகுறேன், காதலிக்கிறேன். என்னையும் உண்மையா காதலிங்கன்னு சொல்றேன். ஆனா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமா ஏமாத்துறாங்களே. இப்போ இந்த சாதுரியாவை எடுத்துக்கோ. நான் ஒழுங்கா தானே லவ் பண்ண, அவங்க ஃபேமிலியில போய் கரெக்டா தானே பேசினேன். அப்புறம் ஏன்டா, அப்புறம் ஏன் இந்த டிடெக்டிவோட திருட்டுத்தனம்? நான் உங்க ஃபேமிலி புரோக்கர் கிட்ட விசாரிச்சேன். என் மேல அவங்க அப்பாவுக்கு சந்தேகம் வந்துருச்சான். அப்பா சொன்னா இவ மாறலாமா? சொல்லுடா, அப்பா சொன்னா இவ மாறலாமா? காட்டுறேன்டா, நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். காட்டுறேன்டா.
கூல் கூல் அவளுங்க சிரிக்கிறது அன்பா இல்ல ஆபத்தான்னு பயமா இருக்கு. அவளுங்க பழகிறது பாசமா இல்ல வேஷமான்னு பயமா இருக்கு. அவங்களோட பாசம் அமிர்தமா இல்ல இல்ல விஷமான்னு பயமா இருக்கு. பயமா இருக்கு. எதிரில நம்ம கூட பேசுறாங்க, ஆனா ஆனா மனசுல வேற ஒருத்தன் கூட. பயமா இருக்கு. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.